பருவமழை குறித்து போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படாததே பெரும் சேதம் ஏற்படுவதற்கு காரணம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நல கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், மழை வெள்ளத்திற்கு 36 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர்களது குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு 20,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பருவமழை தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்ததால் சேதங்களை குறைத்திருக்கலாம் என்றும் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். பெருமழை வெள்ளத்தால் கவலை அளிக்கக்கூடிய அடிப்படையில் கடுமையான சேதம் என்பது ஏற்பட்டிருக்கு. உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு, பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கு, வேறு பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதுவரையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 36 உயிரிழப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கு. மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பாதிப்புகளை குறைத்திருக்க முடியும்.